சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். பீகார், கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநில அரசுகள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்திருப்பதாகவும், ஆனால் தமிழக ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாமல் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவதாகவும் சாடியுள்ளார். பெரியாரை எங்கள் தலைவர் என சுய லாபத்திற்காக பெருமை பேசும் ஆட்சியாளர்கள் பிற மாநிலங்களை பின்பற்றி சமூக நீதியை காக்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை மாநில அரசே நடத்தலாமே எனவும் குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவர் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் வேடம் தானாகவே கலையும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் விஜய் கூறியுள்ளார். நெல்லையில் பிரபல இருட்டுக்கடை அல்வா கடைக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்வா வாங்கி சுவைத்த காட்சிகள் தான் இவை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நெல்லையில் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார். தொடர்ந்து மாலையில் நெல்லையில் உள்ள பிரபல இருட்டுக்கடை அல்வா கடைக்கு சென்று முதலமைச்சர் அல்வா வாங்கி ருசித்தார். இருட்டுக்கடைன்னா முன்னாடி அந்த லாந்தர் விலைக்கு வச்சு தான் தாத்தா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இருட்டா இருக்குன்னா அந்த கடைக்கு அல்வா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இருட்டுக்கடைங்கிற பேர் மார்னிங். அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு உள்ளிட்டோரும் அல்வா வாங்கி சாப்பிட்டனர். முதலமைச்சர் இருட்டுக்கடை அல்வா கடைக்கு வந்ததை சற்றும் எதிர்பாராத கடை ஊழியர்களும் பொதுமக்களும் ஆச்சரியமடைந்தனர். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் இருட்டுக்கடை அல்வா கடைக்கு சென்ற பழைய புகைப்படத்தை பகிர்ந்து நினைவு கூர்ந்ததுடன் எப்போது நெல்லை வந்தாலும் திருநெல்வேலி அல்வா என்று பதிவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் டாடா குழுமத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு சென்றார். அங்கு முதலமைச்சருக்கு வழிநடுக திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருநெல்வேலி KTC நகர் முதல் கங்கை கொண்டான் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்றனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் பொதுமக்களிடம் கைகுலுக்கியவாறு நடந்து சென்றார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி கங்கை கொண்டானில் டாடா குழுமத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் உள்ளே சென்று ஆலையை பார்வையிட்ட முதலமைச்சர் முதல் சோலார் பேனலில் வாழ்த்துக்கள் என கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து ஆலையில் பணியாற்றும் பெண்கள் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை MLA-வும் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் முதலமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். முதலமைச்சர் புன்னகையுடன் நயினார் நாகேந்திரனிடம் கைகுலுக்கி மகிழ்ந்தார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் RN ரவி இன்று என்ன பதிலளிக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்தது குறித்து ஆளுநர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை 2 நாட்களாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திபாலா, மகாதேவன் அமர்வில் நடந்தது. மத்திய அரசின் ஏஜென்டாக ஆளுநர் செயல்படக்கூடாது என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. இதையடுத்து சில மசோதாக்களில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என ஆளுநர் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவெடுத்துள்ளதாகவும், எந்த ஆதாரங்களும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு ஆதரவாக வாதிடுவதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டமாக குறிப்பிட்டனர். மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு ஆளுநர் மௌனமாக இருக்கலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மசோதாக்களை திருப்பி அனுப்பினால் அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும் என்றும் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 முறை நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க ஆளுநர் தரப்புக்கு உத்தரவிட்டனர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்காத காங்கிரஸ் தன்னை ஜெய்பீம் சொல்லச் சொல்வதாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விமர்சித்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி அம்பேத்கரை தேர்தலில் 2 முறை தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளையும் காங்கிரஸ் செய்ததாக விமர்சித்தார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசாங்கங்களை கலைப்பதே காங்கிரசின் வேலை திட்டமாக இருந்ததாக சாடிய பிரதமர் மோடி பிற கட்சிகளை பலவீனப்படுத்துவதே காங்கிரசின் நோக்கம் எனவும் காட்டமாக தெரிவித்தார். देश की सबसे पुरानी पार्टी, आजादी के आंदोलन से जुड़ी पार्टी, इतनी दुर्दशा
ये औरों की लकीर छोटी करने में अपनी शक्ति खपा रहे हैं ना, अगर वो खुद की लकीर लंबी करते ஒரு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியால் ஒருபோதும் அனைவரது வளர்ச்சியையும் உறுதிப்படுத்த முடியாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லியில் திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றதற்கு ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே கலாச்சாரம் மற்றும் ஒரே மொழியை திணிக்க RSS முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், கனிமொழி, திருச்சி சிவா, TR பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்கள், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே காங்கிரசின் நிலைப்பாடு என்றார். Every Tamil youngster to know this, that this is not just an educational move. This is not just the RSS placing vice chancellors on top of your universities. This is an attempt by the RSS to attack everything that you stand for. Your history, your tradition, your language. தமிழில் உரையை தொடங்கிய அகிலேஷ் யாதவ் தான் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரானவர் என தெரிவித்தார். வணக்கம். Again you want me to speak, huh? வணக்கம். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், டெல்லியில் ஒலித்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் ஆளுநர் பதவியை நீக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வைகோ, மாநில கல்வி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். இந்த வரைமுறைகள் அகற்றப்பட வேண்டும். கல்வியாளர்கள் மட்டும்தான் குழுவிலே இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் கல்வித்துறையும் பாதுகாக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், RSS செயல் திட்டத்தின் அடிப்படையில் UGC வரைவு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்களின் அதிகாரத்தை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரமும் இனி மாநில அரசுகளுக்கு கிடையாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் இனி மாநில அரசுகளுக்கு இருக்காது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் UGCயின் வரைவு நெறிமுறைகள் இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். UGC வரைவு விதிமுறைகள் பற்றி கருத்துக்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. UGCயின் புதிய வரைவு விதிமுறைகள் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டது. இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் கருத்து தெரிவிக்கலாம் எனவும் பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள் கருத்துக்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கருத்துக்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதியை வரும் 28ஆம் தேதிக்கு நீட்டிப்பதாக UGC அறிவித்துள்ளது. மாணவர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளை ஏற்று கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் முற்போக்கான கல்வி சீர்திருத்தங்களை கற்பனை அச்சுறுத்தல்களாக பார்ப்பது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். UGC வரைவு விதிமுறைகள் எல்லைகளை விரிவுபடுத்துவதையும் அதிகமான கருத்துக்களை சேர்ப்பதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் எதையாவது எதிர்ப்பதற்காக எதிர்ப்பது நிச்சயமாக அற்ப அரசியலாக இருக்கும் என்று விமர்சித்துள்ளார். UGC देश की अपेक्स बड़ी उस विषय में कुछ टिप्पणी देता है तो आपकी गलत काम उजागर हो रहा है, इसीलिए आप चिंतित हो, इसीलिए आपकी ये घेराबंदी है. ராகுல் காந்தியும் அரசியல் சாசனத்தின் சாம்பியனாக கூறிக்கொள்பவர்களும் தங்கள் ஒத்திகை அரசியல் நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன் வரைவு விதிமுறைகளை படிப்பதில் சிறிது நேரம் செலவிட வேண்டும் என்று பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு கொடூரம் இழைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் KV குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பெண்கள் மட்டும் பயணம் செய்யும் பெட்டியில் பயணித்துள்ளார். ஜோலார்பேட்டை வந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெட்டியில் ஏறியதாக கூறப்படுகிறது. அந்த நபரிடம் இது பெண்கள் மட்டும் பயணிக்கக்கூடிய பெட்டி என்று கர்ப்பிணி கூறியுள்ளார். ஆனாலும் அந்த நபர் இறங்கவில்லை. இந்நிலையில் கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்த நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கத்தி கூச்சலிட்ட கர்ப்பிணியை அந்த நபர் சிறிதும் இரக்கமே இல்லாமல் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். கர்ப்பிணியின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கர்ப்பிணிக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.